ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பன்னி எஃப்எஃப் வேர்ல்டு. நான் உங்கள் ஃபேரி அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜீகுக் அண்ட் நம்ஜின்கான ஒரு ஒன் ஷாட் தாண்டா. இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்கும்னு தெரியல அண்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் நெக்ஸ்ட் பார்ட் கேட்குறத விட ஸ்டோரியில் உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கு, எது நல்லா இருக்குது அந்த மாதிரி சொன்னால் எங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்டா. நிறைய பேர் பாசிட்டிவாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, தேங்க்ஸ்டா. அண்ட் எங்கள் ஸ்டோரி நாங்கள் நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக போடுவோம்டா. ஜூன் எங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் எங்களால் போட முடியும். அது வரைக்கும் எங்களால் போட முடியல. ஸோ கண்டிப்பாக ஜூன் நாங்கள் போட்டுருவோம் முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் எந்த பார்ட் நல்லா இருக்குது, எந்த லைன் நல்லா இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு ஸ்டோரியில், அந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் குட்டி குட்டியாக கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இன்னும் நாங்கள் நிறைய க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் சேர்ப்போம்லடா. ட்ரை பண்ணுங்கடா. வாங்கடா ஸ்டோரியில் போகலாம். இப்போது எடுத்ததோ ஒரு காலேஜோட ஆடிட்டோரியம் தான் காட்டிகிட்ருக்காங்க. அங்கே வந்து எல்லோரும் ஒரு மாதிரி ப்ரோக்ராம் அன்றைக்கி அங்கே ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் அண்டு அவங்களுக்கான மேக்கப்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அரைகுறையாக சொல்லுவாங்களே, ஒரு போட்டும் போடாமல் பாதியாக அப்படி சுற்றிட்டுருக்காங்க. இப்போது அந்த காலேஜுக்கு ஒரு பர்சன் பைக்கில் வந்து என்ட்ரு ஆகுறாங்க. ஒரு மாதிரி மாசாக ஜாக்கின்லாம் போட்டு அந்த புல்லட் பைக்கில் அப்படி வந்து மாதம் ராயல் என்ஃபீல்டை வந்து இறங்குறாங்க. இப்போ அந்த காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி அவரே பார்க்குறாங்க. இப்போது அந்த பர்சன் தான் ஏய் உன்னை தான் அப்படின்றாரு. இப்போது ஃப்ரண்ட்டில் போகிற ஒரு பர்சன், ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு சென்ஸ் இல்லையா, மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு, என் பேர் ஒன்றும் ஏய் கிடையாது அப்படின்றாரு. அதுக்கு நம்ம அந்த ரகட் பர்சன் தான், ரொம்ப ஓவராக பேசாத ஓகேவா, இங்கே நம்ஜன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நம்ஜன் ப்ரொஃபஸரா, நீங்கள் எதுக்கு அவரை கேட்குறீங்க, அவர் எங்களோட ப்ரொஃபஸர், நீங்கள் என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்றாரு. அதுக்கு வந்து அந்த ரகட் பர்சன், அவன் என்னோட அண்ணன், எங்கே இருக்கான், அவன் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கெல்லாம் சொல்ல முடியாது, மரியாதை இல்லாத உனக்கெல்லாம் நான் சொல்ல முடியாது, நீ தேடிக்கப்ப அப்படின்றாரு. குளிச்சிங்க வாயன் அப்படின்றாரா. ஏய் நான் ஒன்றும் குள்ளம் கிடையாது, நீ தான் சிப்படா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பர்சன் வந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. இப்போ இந்த சைடு அந்த ரெக்கார்ட் பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். அவர் பேசினது நம்ம ஜிமின் கிட்ட தான். இப்போ அவர் அப்படியே ஒரு மாதிரி அந்த பைக்கில் இருக்க சீட்டை ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு, ஓய் ஓவராக இருக்குது, ஒரு வாட்டி நேரில் மாட்டினதாக இருக்குது, அதுக்குள்ளே ஓடிட்டாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்காங்க. இப்போ அவரோட பேக் ஷோல்டரில் வந்து யாரோ டேப் பண்ணுறாங்க. எவன்டா அவன் அப்படின்ட்டு திரும்புகிறாரு. பார்த்தா, டேய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. டேய் அண்ணா நீ எங்கே இருக்கியா, நானும் உன்னை தேடி தாண்டா வந்தேன், ஏன்னா வர சொல்லியிருந்தியாமே அம்மா சொன்னாங்க அப்படின்றாங்க. எங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கியா, நீயும் ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் தானே, உன்னோட காலேஜில் இப்படி தான் சுற்றுவியா அப்படின்றாங்க. அட்வைஸ் ஆரம்பிச்சிடாத, என்னன்னு சொல்லு, என் காலேஜில் இன்னைக்கு கல்ச்சுரல் இருக்குது, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு, வரியா அப்படின்றாரு. என்ன எடுபடி வேலை பண்ணுறதுக்கு கூப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓவராக பேசாதடா, இது காலேஜ், நீங்கள் நான் ஒரு ப்ரொஃபஸர், உனக்கு ரெஸ்பெக்ட் இல்லையா, வீட்டில் நடந்துக்கிற மாதிரியே நடந்துக்கிற அப்படின்றாரு. நம்ம ஜேகே தான், சரி வா அப்படின்ட்டு என்னெல்லாம் போயிட்டு இந்த பைக்கில் நான் எவ்வளோ கெத்தாக இருப்பேன், என்னை போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்கிறேன், நான் தானே வரேன் வா, ஓவராக பேசாமல், என்னோடய பைக் ரிப்பேரில் இருக்குடா, அதனால தாண்டா உன்னை கூப்பிட்டு ஹெல்ப்புக்கு, ரொம்ப ஓவராக தான் பண்ணுற நீ அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேர் வந்து எளிவு மூலிமா அடிச்சுக்கிறாங்க. ஆமாண்ணா, அதில் நம்ம ஜேகே வந்து நம்ம நம்ஜுன் வந்து பிரதர்ஸ், நம்ம நம்ஜுன் வந்து ப்ரொஃபஸர் அண்ட் நம்ம ஜேகே வந்து அதர் காலேஜில் வந்து செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட். ஸோ இவரோட காலேஜில் கல்ச்சுரல் இருக்கும், அதுக்காக நம்ம ஜேகேவை கூப்பிட்டு இருப்பாங்க. ஸோ வாங்கடா ஸ்டோரியில் போகலாம். இப்போது அப்படியே பைக்கில் போய் திங்ஸ் வாங்கிட்டு பக்கத்தில் ஏதாவது காலேஜ் பக்கத்தில் அப்படியே திங்ஸை வாங்கிக்கிட்டு வரும்போது சொல்கிறாங்க, ஆனால் உன் காலேஜில் ரொம்ப தான் வாயாடுறாங்க எல்லாரும் அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு, இல்லை நீ எங்கேன்னு கேட்ட, அதுக்கு ஒருத்தன் இருந்தால் நல்லா பார்க்க பப்ளி மாஸ் மாதிரி க்யூட்டு, ஆனால் வாய் சொல்கிறீங்களா அவ்வளோ வாய், என்னமோ வாயாடுறா, என்னவே போடா சொல்லிட்டு போயிட்டான். யார்ரா அவன், உன்கிட்ட இவ்வளோ தைரியமாக பேசிடுறா, நீ நம்ம சும்மா விட்டுட்டா இருந்த, நான் எதனா பேசினாலே காய்ச்சி மூச்சுன்னுவேன், அவங்ககிட்ட வாயை முட்டு வந்துட்டேன், அப்படிலாம் இல்லை, நான் பேசுறதுக்குள்ளே ஓடி போயிட்டான், ஏன் நீ என்ன பேசின, நான் நம்ஜன் எங்கே இருக்கான்னு கேட்டேன். டே அந்த காலேஜில் நான் ப்ரொஃபஸரா,
அதுக்கு என்ன செய்ய சொல்கிறது, எனக்கு அப்படி கூப்பிட்டு தான் பழக்கமாயிருச்சு. சரி சரி நான் இன்னொரு வாட்டி பார்த்தா அவனுக்கு இருக்குது அப்படின்றாரு. இப்போது அவங்க அப்படியே காலேஜ் என்ட்ரன்ஸில் வந்துட்டு பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ஜன் சொல்கிறாங்க, நான் போயிட்டுருக்கேன், இந்த சைடு தான் வந்து ஆடிட்டோரியம் இருக்குது, அங்கே வந்து நீ உட்காரு, உனக்கு இந்த இடத்துல வந்து நம்ம சீட் புக் பண்ணியிருக்கேன், அங்கே வந்து சிட் பண்ண சரியா, நான் வந்துடுவேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆர்கனைஸ் வேலை இருக்க முடிச்சுட்டு வந்துடுறேன், இந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சைடு பாய்ஸ் எல்லோரும் ஒரு மாதிரி பரபரப்பாக போயிட்டுருக்காங்க அந்த காலேஜில். ஜேகேவும் என்னடா இங்கே இப்படி சுற்றிட்டுருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி ஷர்ட் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு கேஷுவலாக போயிட்டுருக்காரு. போயிட்டு அங்கே வந்து அவருக்கு புக் பண்ண சீட் இருக்குது, அங்கே போய் உக்காண்ட்ருக்காரு. இப்போது கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஆடிட்டோரியம் எல்லாருமே ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்லேயும் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ஜினும் வந்து அவர் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. ஜேகே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்ட போல், எப்படியோ இங்கே தான் இவ்வளோ நாள் உட்காந்துட்டடா அப்படின்றாங்க. ரொம்ப ஓவராக பேசாத, கடுப்பாக இருக்குது எனக்கு அப்படின்றாரு. ஏன் என்னாச்சு? எவ்வளோ நேரம் தான் என்னை உட்கார வைப்பேன், எனக்கு தெரியும்ல நான் கொஞ்சம் நேரத்துக்கு வரைக்கும் அங்கே உட்காரவே மாட்டேன், அந்த இடத்துல ஒரு பிளேஸில் இருக்கவே மாட்டேன்னு. சரி டென்ஷன் ஆகாதுடா, ப்ரோக்ராம் நல்லாயிருக்கும்டா, அதுக்கு தான்டா ஏதோ பார்க்குறேன், எனக்கு பிடிக்கலன்னா எந்திரிச்சு போயிடுவேன் சொல்லிட்டேன் அப்படின்றாரு. சரி பிடிக்கலன்னா எந்திரிச்சுப்போ, நான் எதோ சொல்ல உட்கார் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு அப்போ நம்ஜன் அவரோட கையில் இருக்க ஃபைல்ஸ் அவர்கிட்ட கொடுத்துட்டு இதை கொஞ்சம் வச்சுக்கோ, நான் இந்த சீட்லேயே வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் வந்துடுறேன் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஆடிட்டோரியமுக்கு பேக் சைட் போயிட்டுருக்காரு. இப்போது நம்ம நம்ஜன் தான் ஆடிட்டோரியம் பேக் சைடில் போயிட்டுருக்காரு. எல்லாருமே காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா, எல்லாமே ஓகே தானா, ப்ரோக்ராமுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிவிட்டு அப்படியே வராரு. அப்போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் எல்லாருமே ரெடி ஆகிட்டுருக்காங்க. இப்போது ஓகே சொல்லிவிட்டு அவர் வெளியே வராரு. அவர் வெளியே வந்துட்டுருக்கும்போது அப்படியே அவரோட அந்த ஒரு வாஷ்ரூம் இருக்குது, அந்த வாஷ்ரூமில் வந்துட்டுருக்கும்போது அந்த வாஷ்ரூமில் யாரோ அவரை கைப்பிடிச்சி வலிச்சா அவர் ஒரு மாதிரி அப்படியே ஷாக் ஆகிட்டே போனால் அந்த பர்சன் வந்து அந்த டோரை வந்து லாக் பண்ணிவிட்டு அந்த வாஷ்ரூம்லேயே அவர் லாக் பண்ணுறாங்க. இப்போது இந்த சைடு தான் நம்ம நம்ஜன் யார் இது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஒரு முன்னாடி ஒரு பர்சன் பார்க்கவே அப்படியே அதான் அந்த கிங் மாதிரி காஸ்டியூமில் இருக்காங்க, ஒயிட் கலர் கோட் ஷூட், அப்படியே அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பார்க்கவே, நல்லா ஹேண்ட்ஸமாக. இப்போது நம்ம நம்ஜன் தான், ஜின் உன் வேலை தானா இது அப்படின்றாங்க. இப்போது நம்ம ஜின் தான், ஆமாம் நம்ம நம்ம ஜின் வந்து அந்த காலேஜில் 3rd இயர் படிக்கிறாங்க. நம்ஜன் ப்ரொஃபஸர். ஸோ இது வந்து ப்ரொஃபஸர் அண்ட் ஸ்டூடெண்ட்டோட லவ். நம்ம நம்ஜன் தான் வந்து டாப், நம்ம ஜின் வந்து பாட்டம். ஸோ கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காட்டி சொல்கிறேன். ஸோ அப்படியே பார்த்தாங்கன்னா, நீ எதுக்கு இப்போ எனக்கு வேலை இருக்குது, எதுக்கிட்ட இப்போ என்ன தேவையில்லாமல் ஹேண்ட்ஸ் பிடிச்சி இழுத்த, அதுவும் இங்கே வந்து லாக் பண்ணிருக்கேன், யாராச்சும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, லூஸாடா நீ, அதுவும் நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், இந்த மாதிரிலாம் பண்ண அதை எத்தனை வாட்டி சொல்கிறேன் ஜின் அப்படின்றாரு. நம்ஜுனா அப்படின்றாங்க. என்ன இல்லை, எனக்கு இந்த பேண்ட்டில் இந்த மாதிரி அந்த ஜிப் மாட்டிக்கிச்சு நம்ஜுனா, ஹெல்ப் பண்ணு, நான் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க முடியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் என்ன சொல்லனே தெரியல. அப்பா குழந்தையாடா நீ பாரு, பார்க்க எப்படி நெடுமர மாதிரி இருக்க, பார்க்குறவங்களுக்கெல்லாம் பயம் வந்துடும் உன்னை பார்த்தா, ஆனால் உண்மையாலுமே குழந்த மாதிரி பண்ணுற நீ அப்படின்றாரு. நம்ஜுனா உனக்கே ஹெல்ப் பண்ண கூப்பிட்டேன், ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்றாரு. என்னாச்சு காட்டு அப்படின்ட்டு அவர் வந்து அந்த பேண்ட்டில் ஒரு ஜிப் மாதிரி ஒன்று இதுவாக இருக்கும். ஸோ அதை வந்து அவர் அங்கே வந்து டச் பண்ணி அவருக்கு ஜிப் வேர் பண்ண பார்க்குறாங்க. இப்போ தான் நம்ஜனுக்கு சென்ஸ் ஆகுது, இவன் என்ன பண்ண சொன்னான்ட்டு. இந்த சைடு நம்ம ஜின் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஒரு மாதிரி குழஞ்சிட்டே நிற்கிறாங்க. இப்போ என்ன வேலை செய்ய சொன்னடா என்ன அப்படின்றாங்க. என்ன வேலை செய்ய சொன்னேன் அப்படின்ட்டு முழிக்கிறாங்க. என்னடா இது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அவருக்கு ஹேண்ட்ஸை ரிட்டன் எடுத்துட்டாங்க. நம்ஜனா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு, எனக்கு வரவே இல்லை, என்கிட்ட நெயில்ஸ் இல்லாததால் அப்படின்றாங்க.
என்ன நேரத்தில் என்ன வேலைடா பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் ஹேண்ட்ஸை வைக்கிறாங்க. அங்கே அவருக்கு தேவையில்லாமல் டச் ஆகிற மாதிரி நீ நம்பிச்சுனா என்னடா பண்ணுற கையிடுறாங்க இருந்து, நீ தானே ஹெல்ப் பண்ண சொன்னேன் நீ என்ன பண்ணுற கையிட அங்கேருந்து அப்படின்றாரு. சரின்ட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் ஒரு மாதிரி சாஃப்டாகவே அந்த ஜிப் எடுத்து விட்டுட்டு அவருக்கு செக் பண்ணி போட்டு விட்டுடுறாங்க. இப்போது நம்ஜின் அவருக்கு பக்கம் ஷை, இந்த சைடு நம்ம ஜின்னுக்கும் அவ்வளோ ஒரு ஷை. 2 பேரும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. நம்ஜினோட அந்த டிம்பிள் ஸ்மைலை பார்த்ததும் நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. அப்படியே அவரோட சீக்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணிடுறாங்க. சொன்னால் கேட்க மாட்டியா, குழந்த மாதிரி நடந்துக்காத, வா அங்கே ப்ரோக்ராமுக்கு டைம் ஆகுது, என் தம்பி வந்திருக்கான் பாரு, உனக்கு நான் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறேன் வா அப்படின்றேன். என்ன ஜேகே வந்திருக்கானா? ஆமாம்மா ஜேகே வந்திருக்கான். சரி நகரு. அவ்வளோதானா? என்ன அவ்வளோதானா அப்படின்ட்டு நம்ஜின் கேட்குறாங்க. சரி ஒன்றும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நகர்த்திட்டு லாக் ஓப்பன் பண்ணுறதுக்காக அவர் போகிறாரு. இப்போ நம்ம ஜின்னை அப்படியே பேக் சைட்லேருந்து ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி அவரோட வெஸ்ட்டில் ஹேண்ட்ஸை கொடுத்து அவர் ஃப்ரண்ட்டில் இழுக்கிறாங்க. இப்போது நம்ம ஜின் தான் நம்ஜுனா என்ன பண்ணுற, நீ தானே கேட்ட என்ன அவ்வளோதான்ட்டு அப்படின்ட்டு அவர் இயர்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு. அது வந்து ஒன்றும் இல்லை, போகலாம், ப்ரோக்ராமுக்கு டைம் ஆகுது, இதைத்தானடா நானும் சொன்னேன் அப்படின்றாங்க. இப்போது நம்ம நம்ஜின் தான் அப்படியே அவரோட அந்த ஹேண்ட்ஸை அப்படியே டைட் பண்ணுறாங்க அவரோட ஹிப்பில் போட்டு. அப்படியே 2 பேரும் அவ்வளோ க்ளோஸில் இருக்காங்க. நம்ம நம்ஜினோட ஹார்ட் பீட் அண்ட் நம்ம ஜின்னோட ஹார்ட் பீட் அப்படியே 2மே சேர்ந்து ஒரு மாதிரி அப்படியே ரைஸ் ஆகுது. அப்படியே 2 பேரும் ப்ரீத் பண்ணுறாங்க. நம்ஜுன் என்ன பண்ணுற, விடு நம்ஜுனா அப்படின்றாங்க. இப்போ ஜின்னும் அழகாக இருக்கடா பார்க்க, அப்படி செம்மையாக இருக்கு, இன்றைக்கி ப்ரோக்ராம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, இவ்வளோதான் ஒன்று அப்படின்ட்டு ஒரு மாதிரி நாட்டியாக பேசுகிறாங்க. நீ எதுவும் ஒரு மாதிரி பேசுகிற, என்னை விட நான் போகணும் அப்படின்றாரு. நீ அப்போவே யோசிச்சிருக்கணும், நான் ஹெல்ப் பண்ண தாண்டா கூப்பிட்டேன். நீ ஹெல்ப் பண்ண கூப்பிட்டியோ இல்லை இதுக்கு கூப்பிட்டியோ, இப்போ நீ கூப்பிட்டதால தானே நானும் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் ஹேண்ட்ஸ் அப்படியே லைட்டாக மேலே அப்பில் அவரோட பாடியெல்லாம் அப்படியே ரப் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. அவர் வந்து அந்த 2 ஹேண்ட்ஸையும் தள்ளி விட்டுட்டு பொறுக்கி உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி லைட்டாக சேர்ஸில் தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டேடா அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி கத்துறதுக்கு வராங்க. அப்புறமா அவர் ஓடி போனதும் அவரும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு டிம்பிள் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவரோட தண்ணிக்கிட்டே அவரோட ஹெட்டை அவர் வெளியே ஒரு மாதிரி வராரு ஷையா. இப்போ இந்த சைடு தான் இவங்க 2 பேர் வெளியே வந்தது ஒரு வாய்ஸ், என்ன ப்ரொஃபஸர் என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு. அவருக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு, என்ன அப்படின்ற மாதிரி வெளியே வந்து அவர் வந்து பேக் சைடில் வந்து யாரோ பேசுகிறாங்க. ஸோ அவரில் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு முழிச்சிக்கிட்டே திரும்புகிறாங்க. பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக அப்படி ஏஞ்சல் மாதிரி, பார்க்கவே ரியல் ஏஞ்சல் மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க ஒரு மாதிரி விக்கெல்லாம் வச்சு ஹேர் ஸ்டைல், அது அவங்களோட அந்த காஸ்டியூம் அந்த மேக்கப்லாம் பார்க்கும்போது ஒரு பார்பி டால் மாதிரி இருக்காங்க ஒரு பர்சன். இப்போது ப்ரொஃபஸர் அப்படின்றாங்க. இப்போல நம்ம நம்ஜின் ஒரே குழப்பமா யார் நீ அப்படின்றாரு. அப்போது நம்ம நம்ஜினை பார்த்து அந்த பர்சன் ப்ரொஃபஸர் என்ன தெரியல அப்படின்றாரு. ஏய் யார் நீ, என்கிட்ட எப்படி பேசுகிற நீ அப்படின்றாங்க. நம்ஜின் ஹயாங் அப்படின்றாங்க. அப்போ தான் அந்த வாய்ஸை கண்டுபிடிச்சிட்டு மூச்சி, ஆமாம் நான் தான், இன்றைக்கி எனக்கு ப்ரோக்ராம் இருக்குல்ல, நான் தான் இன்றைக்கி ப்ரோக்ராமில் ஜூலியட்டாக நடிக்க போகிற பர்சன் அண்ட் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. மூச்சி ஓர பேசுகிறேன், நான் ஒரு ப்ரொஃபஸர், புரியுதா அவனுக்கு அப்படின்றாங்க. இருக்கட்டும், நீங்கள் எனக்கு ஃப்யூச்சர் பிரதர் இன்லா தானே, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நான் எப்போவுமே அப்படி தான் பேசுவேன் அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஜிமின் அப்படி சொன்னதும் நம்ம நம்ஜினில் ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்கடா, செம்மையாக இருக்கு, இங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் தோற்று போயிடுவாங்க. நம்ஜுன் ப்ரொஃபஸர் ஹயாங் இது ரொம்ப தப்பு, அப்புறம் நான் ஜின்னா என்கிட்ட சொல்லிடுவேன். சரி சும்மா சொன்ன வா
அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சரி நான் இது ஸ்டேஜ் ஆண்ட போயிருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்றாரு. ஓகே ஓகே அப்படின்ட்டு அப்போது அவர் வந்து அந்த மாதிரி பேக் ஸ்டேஜ்லேருந்து இப்போ ஜேகேவை தேடி தான் போகிறாங்க. இப்போ ஜேகே தான் அங்கே உட்காந்துட்டே இருப்பாங்க ரொம்ப நேரமாக. நம்ஜுன் ஆள் உட்காணுமேன்னு சொல்லிட்டு நம்ஜுன் வந்து வேறு டைரெக்ஷனில் போயிருப்பாங்க. இவர் வந்து வேறு டைரெக்ஷனில் சரி பேக் ஸ்டேஜ் தானே போகிறேன்னாரு, சரி ஏதாச்சும் அங்கே ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறதுக்காக தான் அந்த சைடு வந்திருப்பாங்க பேக் ஸ்டேஜ் உள்ளே. இப்போ நம்ம ஜிமின் தான் ப்ரோக்ராமுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பாபி டால் மாதிரி ரெடி ஆகிட்டு அப்படியே பார்க்க கேர்ள் மாதிரியே அவ்வளோ க்யூட்டாக பிங்க் கலர் லிப்ஸ்டிக் போட்டு அவர் ப்ளம்பி லிப்ஸு அவரோட ஐஸு. அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் அவரோட அந்த காலுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஹீல்ஸ் மாதிரி ட்ரெஸ் போடுறதுக்காக அந்த ஹீல்ஸ் ஷூ போடுறதுக்காக வந்து அதை கையில் கொண்டு வச்சிட்ருப்பாங்க. ஸோ அப்போ அங்கே யாருமே இல்லை. சரி ஓகே இங்கே போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அங்கே டவுன் ஆகிட்டு இந்த மாதிரி ஹீல்ஸ் போட்டுட்டு அப்போ தான் எழுந்திரிச்சி அங்கே நடப்பாங்க. ஹீல்ஸ் போட்டது அவருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சே எப்படி தான் இந்த பொண்ணுங்கள்லாம் இந்த ஹீல்ஸை போடுதுங்களோ கடவுளே, நம்மளால் முடியல ஒரு நாளைக்கே இது போட்டு தான் ஆகணுமா என்ன நம்ம அப்படின்ட்டு யோசிச்சுட்டே வந்து ஒரு மாதிரி நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்காங்க. இங்கே இப்போ ஆப்போசிட்டில் ஜேகே தான் ஒரு மாதிரி இங்கெல்லாம் பார்த்துட்டே வராங்க. பார்த்துட்டே வந்து ஆப்போசிட்டில் ஒரு கேர்ள் தான் வராங்க. பார்க்க அந்த கேர்ள் அப்படி இருக்காங்க. ஜேகே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். அந்த ஹைஸு அந்த கேர்ள் அந்த கெட்டப்லலாம் பார்க்கும்போது ஒரிஜினலாக ஒரு டால் மாதிரி அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி அந்த கேர்ள் பார்க்கவே அப்படி இருக்கா. அப்படி நடந்து ஒரு மாதிரி வரா. இப்போது அவள் வந்து விளாட்ற மாதிரி போகிறா. நம்ம ஜேகே தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஹே அப்படின்ட்டு அதை பிடிக்கிறதுக்காக வராரு. வரும்போது அப்போ தான் நம்ம ஜிமின் என்ன இருப்பார், அவரோட அந்த ஷூஸ் லைட்டாக தடுக்கி விட்டுருக்கோம், ஹீல் ஷூ அது லைட்டாக மடங்கு அப்படியே ஃப்ரண்ட்டில் விழுறதுக்காக போகிறாரு. நம்ம ஜேகே வந்து அவங்களுக்கு நம்ம ஜிமினுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேருமே பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுறாங்க. அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம ஜேகே அண்ட் அதுக்கு மேலே நம்ம ஜிமின். அப்படியே ஜிமின் விழுந்த ஃபோர்ஸில் நம்ம ஜேகேயோட லிப்ஸ்லேயே ஒரு மாதிரி கிஸ் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு 2 செகண்ட்க்கு அப்படியே ஜிமின் விழுந்த பயத்தில் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜேகே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமின் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்க ஐஸை அவரோட அந்த ஃபேஸ்லாம் பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு ஒரு மாதிரி அப்படியே அவரோட கண் விரிஞ்சிட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜிமினோட ஐஸ் அப்படியே அந்த கிஸ் பண்ண லிப்ஸோடவே லைட்டாக பயத்தில் ஐயோ நம்ம கீழே வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி பயந்துட்டே ஒரு மாதிரி க்யூட்டாக ஐஸ் லைட்டாக ஓப்பன் ஆகுது. ஆப்போசிட்டில் அந்த பர்சனை பார்த்ததும் அப்படியே அவர் கண் அப்படி இப்படி துருந்துட்டு போகுது. நம்ம ஜேகே தான் எதுவுமே பண்ணலை. அவரை தள்ளி விடலை, ஷேக் பண்ணலை, கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணலை. ஒரு மாதிரி ஜிமினோட ஐஸ் ஜேகேயோட ஐஸ் அப்படி மீட் ஆகுது. இப்போது நம்ம ஜிமின் தான் அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. 2 செகண்ட் வந்துட்டு அவர் அப்போ தான் கான்ஷியஸ்க்கு வராரு. ஓ சாரின்ட்டு அவர் அப்போ தான் லைட்டாக எந்திரிக்க போகிறாரு. மறுபடியும் ஜேகே மேலே விழுந்துட்டுறாரு. விழுந்து மறுபடியும் கிஸ் ஆகுது. இந்த வாட்டி நம்ம ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஜிமினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாங்க. ஜிமினில் மிஸ்டர் விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு அவர் ஷூ அவர் கையிலேயே வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஜேகேவே முறைக்கிறாங்க. பொறுக்கி எப்படி பண்ணுறான் பார், பொறுக்கி கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லை உனக்கு, ஒரு கேர்ள்கிட்ட எப்படி தான் நடந்துப்பியா அப்படின்ட்டு திட்டுறாரு. ஆனால் ஜேகேக்கு அவர் திட்டுறதெல்லாம் காதுலேயே விழல. அந்த க்யூட்டான கோவம், அது பேசுகிறது, அது ஒரு மாதிரி அவருக்கு க்யூட்டாக இருக்குது. அந்த வாய்ஸ் கூட அவரால் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு ஜேகே கன்ஃபியூஷன்லேயே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இப்போது இங்கே தான் நம்ம ஜிமின் அப்படியே ஜேகே திட்டிட்டு அப்படியே அந்த ஷூஸை கையில் கொண்டுட்டு அவரோட அந்த ட்ரெஸ்ஸை அவரால் தூக்கவே முடியல. சே இந்த கேர்ள்ஸுங்க இப்போ தான் அந்த ட்ரெஸ்ஸை போடுறாளுங்களோப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கவுனை தூக்கிட்டு அவர் அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடிடுறாரு ஒரு ரூமுக்கு. இப்போ நான் ஜேகே தான் அங்கே போனதுக்கு நம்ம அந்த பர்சன் போனதுக்கு அப்புறம் ஜேகேக்கு அப்போ தான் ரியாலிட்டிக்கு வராரு என்ன நடந்துச்சு. நீங்கள் அவர் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னா அவருக்கு என்ன சொல்ல ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அது பார்க்கவே
இங்கே என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, எதுவுமே அவருக்கு புரியல. ஆனால் அது ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. அங்கே அந்த பேசின அந்த கேர்ளாக இருக்கட்டும், அந்த கிஸ்ஸாக இருக்கட்டும், அவள் திட்டாக இருக்கட்டும், அதெல்லாமே ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு. தேடுறாரு, எங்கடா போனா ஆளை காணுமே அப்படின்ட்டு ஒரு ரூமாக தேடாங்க, இங்கே யாருமே இல்லை. அப்புறம் அங்கே அந்த சைடில் நம்ம நம்ஜுன் ஆப்போசிட்டில் வராங்க. ஜேகே எங்கே என்னடா பண்ணுற அப்படின்ட்டு. அண்ணா நான் உன்னை தாண்டா தேடிட்டு வந்தேன். என்ன தேடிட்டு வந்தியா? சரி வா டைம் ஆகுது ப்ரோக்ராமுக்கு. அண்ட் ப்ரோக்ராம் முடிஞ்சதும் நான் உனக்கு ஒரு பர்சனை இன்ட்ரடக்ஷன் பண்ணோண்டா அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. ஸ்டேஜில் தான் எல்லாருமே டான்ஸு அண்ட் சிங்கிங் அதெல்லாமே முடியுது. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ஜுன் ஜேகே ஆடிட்டோரியமில் எல்லாருக்கும் இருக்கவங்கலாம் வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் நடிக்கிற நம்மளோட ரோமியோ ஜூலியட் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பேரெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ரோமியோ ஜூலியட் ப்ரோக்ராம் தான் நடக்க போகுது. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களாம் அவங்களுக்கு பவ் பண்ணிவிட்டு ஸ்டேஜ்க்கு வராங்க. இப்போது நம்ம ஜேகே தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா ஸ்டேஜில் அந்த க்யூட்டான அந்த பேபி டால் அவ்வளோ அழகாக இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜின்னு தான் நம்ம நம்ஜுனை பார்த்துட்டு அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணாங்க. இங்கே நம்ஜுனுக்கும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. அண்ட் ஜின் வேறு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார். அது வேறு பார்த்துட்டு அப்படியே அழகாக சிரிச்சுட்டே இருக்கார். அவர் டிம்பிள் ஸ்மைல் காட்டிட்டு இந்த சைடு நம்ம ஜின்னும் அழகாக க்யூட்டாக சிரிக்கிறாங்க. இப்போது ஸ்டேஜில் தான் நம்மளோட ஜேகே அந்த பேபி டால் அந்த கெட்டப் போட்டுட்டு இருந்த அந்த ஜூலியட் அவங்கள தான் பார்த்துட்டே இருக்காங்க ஐஸ். இந்த சைடு தான் நம்ம ஜிமின் பொறுக்கி எப்படி பார்க்குறான் பாரு, வச்ச கண்ணு வாங்காமல் அப்படி முழுங்குற மாதிரி பார்க்குறான். பார்வையே சரியில்லை. யார் இவன்? முதல்ல இருக்கு உனக்கு, ப்ரோக்ராம் முடியட்டும் பார்த்துக்கிறேன் நான் அவனை அப்படின்னு மைண்டில் அப்படியே இது கொடுத்துட்டு அவர் வந்து முறைக்கிறாரு. அது என்னமோ ஜேகே பர்சனை பார்க்கும்போது அவர் க்யூட்டாக இருக்குது. அது முறைக்கிறது அந்த குட்டி கண்ணு அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதுக்கு முறைக்கிறது கூட அந்த மூக்கு மேலே அந்த ஒரு சின்ன ஒரு ரெட்னஸ் அதெல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பார்த்துட்டே இருக்காரு ஒரு மாதிரி பல்ல கட்டிட்டு ஈன்ட்டு. இந்த சைடு நம்ஜின் தான் நம்ம ஜேகே என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜேகே ஒரு மாதிரி பல்ல காட்டிகிட்டே ஒரு மாதிரி அவரோட லிப்பை அவரே பைட் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ஜுனுக்கு குழப்பமா என்ன நடக்குது இங்கே? இவ்வளோ நல்லவன் இல்லையே இவன், இவ்வளோ பொறுமையாக உட்காண்ட்ருக்கான். வந்தவனே காய்ச்சி மூச்சுன்னா இவனுக்கு தான் ப்ரோக்ராம் பிடிக்கல இன்னும் போயிடுவேன்னான்ட்டு. இப்போது நம்ம ஜேகே ரியாலிட்டிக்கு வந்து யாரோ நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு பார்த்தா நம்ம நம்ஜுன். அண்ணா என்னடா என் மூஞ்சில் என்ன இருக்குது? என்னையே பார்த்துட்ருக்கேன். ஜேகே எனக்கு ஒரு டவுட்ரா. என்ன ப்ரோக்ராம் போர் அடிக்குது போகிறேன்னு? இல்லை நல்லா தான் இருக்கேன் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சிரிக்கிறாரு. ஏதோ சரியில்லைடா அப்படின்றாரு. எல்லாம் சரியாக தான் இருக்குது நம்ஜுனா அப்படின்றாங்க. நான் எங்கள் ப்ரொஃபஸர் மரியாதை பேர் விட்டு கூப்பிடாத, அண்ணனு கூப்பிடு. நான் அண்ணெல்லாம் கூட முடியாது. அப்படின்னா நீ வெளியே போ. இல்லை நான் அண்ணனே கூப்பிட்றேன், அப்போ உட்கார் அப்படின்ட்டு ஸ்கியூடாக பேசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நம்ம ஜின்னோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. லாஸ்ட்டு மட்டுமே நம்ம ஜூலியட் ஒரு மாதிரி ஸ்டேஜில் அந்த ஸ்லிப்பிங் பொசிஷனில் தானே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஸ்லீப்பிங் பொசிஷனில் இருக்காங்க. இப்போது நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி அச்சோ என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன். அண்ணா என்னடா பண்ணுறாங்க, ஏன் அந்த பொண்ணு பத்துனே இருக்குது அப்படின்றாரு. அதான்டா கான்செப்டு. என்ன கான்செப்டு? அதில் வந்து அவள் வந்து டெத் ஆகிற மாதிரி சீன்றா. என்னது டெத் ஆகிற மாதிரி சீனா? இவ்வளோ அழகாக கெட்டப்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது, அந்த பொண்ணு போய் டெத் ஆகிற மாதிரி சீன் கொடுக்குறீங்க இப்போ ஜெயிக்கிறாங்க. சரி மறைக்காத அப்படின்றாரு. சரி அப்போது வந்து நம்ம நம்ஜுன் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ வந்து கிஸ்ஸின்னு ரோமியோட்க்கும் ஜூலியட்க்கும், ஏன்னா ரோமியோ வந்து நம்ம ஜூலியட்க்கு கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீனு அப்படியே ஒரு டைலாக்லாம் பேசிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணுறதுக்காக டவுன் ஆகுறாங்க. இப்போ ஜேகேக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. நம்ம நம்ஜுனுக்கு அதை விட ரொம்ப காண்டாகுது அந்த சீனை பார்க்கும்போது. பட் என்னென்னா அங்கே வந்து அவரோட 2 ஃபிங்கர் வந்து அந்த லிப்ஸ் மேலே இருக்கும். லைட்டாக சும்மா பெக் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த 2 ஃபிங்கர் வந்து லிப்ஸ் மேலே இருக்கும்.
இந்த சைடு நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி மறைக்கிறாரு. இந்த சைடு நம்ம நம்ஜுன்னும் ஒரு பக்கம் காண்டாகிறாங்க. அப்புறம் அந்த ப்ரோக்ராமும் நல்லபடியாக முடியுது. அவருக்கும் இந்த மாதிரி அந்த உயிர் வர்றது அந்த மாதிரிலாம் முடியுது. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் எல்லோரும் செம்ம ஆக்டிங், நல்லா டைலாக் பேசினாங்க. ஜின்னு அந்த கேர்ள் கெட்டப்பில் இருக்கவங்களும் செம்மையாக இருக்காங்க பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடி அப்படியே அந்த ஸ்டேஜில் இருக்க கேர்ளை பற்றி தான் பேச்சு அவர் காதில் விழுது. அடங்கொய்யாலே